கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய மாறாத இரக்கத்தினாலும் தயவினாலும் நாம் புதிய ஆண்டுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்து போன வருடங்கள் முழுவதும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு கூட காத்து வழிநடத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக இந்த புத்தாண்டு வழிபாட்டை நாம் அறிவிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கின்ற அரவணைக்கின்ற ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் 2020ஆம் ஆண்டை கடந்து வந்தவர்களாக 2021ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ராஜா. கடந்த ஆண்டினுடைய சூழ்நிலைகளை தேவரீர் அறிவீர் சுவாமி. ஆனாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களுடைய தகப்பனை போல, தாயை போல, நண்பனை போல எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே, புதிய நாளிலே, புதிய மணி வேளையிலே உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் வந்து அமர்ந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. பக்தன் சொல்லுகிறவனமாக எங்களை கண்ணும் கருத்துமாக காத்து வந்தீர். வலுவாமல் நாங்கள் பின்பற்றும்படியான வாய்ப்பை கொடுத்தீர். எங்களை எடுத்து திருப்பணியில் பயன்படுத்தினீர். உம்முடைய ஜீவனுள்ள தியாகமான அன்புக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டுங்கிற நிலையிலே கடந்து வந்திருக்கிற ராஜா. இந்த புத்தாண்டு வழிபாட்டின் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கிடந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். புத்தாண்டு வழிபாட்டுக்கு ஆர்வமாக நாம் அனைவரும் எழுந்து 81வது பாமலையை பாடுவோம். 81ஆம் பாமலை. வருஷ பிறப்பாம் என்று புது பக்தியுடனே தேவனிடத்தில் வந்து வாழ்த்தல் செய்ய இயேசுவே உந்தன் ஆவே அழித்து என்னை பலப்படுத்தும் என்கிற பாமலையை பாடுவோம். 81ஆம் பாமலை. Yeah.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதார் இருப்பார்கள். நம்முடைய இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு நூலில் உடன்படிக்கை வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் நின்ற வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியம் மனதிருக்கிற சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது தூய ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் உட்காருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினால் பாவத்தின்று மீட்கப்பட்டு அவர் மூலமாய் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருக்குள் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டதும் நித்திய காலமாக நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய சொந்த இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டதுமான இந்த புதிய ஆண்டுக்குள் புதிய உடன்படிக்கை பங்காளிகளாகி புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவ்வுலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொள்வதோடு நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நிறைவேற்றவும் செய்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் அவரது கிருபையையும் நன்மைகளையும் கண்கூடாக நாம் காண்பதால் அவரது வாக்குறுதி நிலைத்திருக்கிறது என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உடன்படிக்கையை விசுவாசத்தின் மூலமாய் ஏற்றுக்கொண்டு இனி நமக்காக அல்ல, நம்மை நேசித்து நமக்காக
தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தவரும் தமது நாம மகிமைக்காக பணியாற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ நாம் பிரதிஜனை செய்திருக்கிறோம். நாம் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ததை திரும்ப திரும்ப சிறப்பாக திருவிருந்தில் சேரும் பொழுதெல்லாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டில், புதிய மாதத்தில், புதிய நாளின் காலை பொழுதிலே மகிழ்ச்சியுடனும் பக்தி வினயத்துடனும் ஆண்டவருடன் நாம் செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று சிறந்த நோக்கத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் அவரது மற்றற்ற கிருபைகளையும் அழைப்பின் நம்பிக்கையும் நினைவு கூர்ந்தவர்களாய் நமது உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். பிதாவாகிய கடவுளை வணங்குவோமாக. நம்மை உண்டாக்கின அன்பின் இறைவன் அவரே. நம்மை ஒவ்வொரு நிமிடம் தோறும் பாதுகாத்து நிலைநிறுத்துகிறவர் அவரே. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை கொடுத்தவர். அவரை நாம் வணங்குவோம். அனைவரும் நான் சொல்லுவதை பின்வாங்கி சொல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மையே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் புகழுவோம். அவர் பணக்காரராயிருந்தும் நமக்காக ஏழையானார். இறையாட்சியின் நற்செய்தியை பிரசங்கித்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். சகல விசுவாசிகளுக்கும் மோட்ச அரசை திறந்தவர். பிதாவின் மகிமையில் ஆண்டுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். நமது அரசராகவும் நியாயாதிபதியாகவும் மீண்டும் வரப்போகிறார். அவரை போற்றுவோம். பின்வாங்கி சொல்லுவோம். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் நாம் களிகூறுவோம். கர்த்தரும் ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறவர் அவரே. நம்மை கிறிஸ்துனுடைய உடலின் அவயவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆக்குகிறவர் அவரே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறவர். அவரது பரம ஞானத்தால் நம்மை கற்பிக்கிறவர். அவரது வல்லமையால் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர். அவரில் களிகூறுவோம். பின்வாங்கி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமக்கே எல்லா துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக நாம் ஜெபநிலையிலே இருப்போம். அவர் கண்மலையானவர், அவர் கோட்டையானவர், அவர் துருகமானவர். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்திய அருட்பணி பாடல் புத்தகத்தில் 28வது பாடலை நாம் ஜெபநிலையிலிருந்து பாடுவோம். முதல் சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். சபையார் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக நாம் எல்லாரும் எழுந்து நின்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சொல்லி முடியாத கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் பரமபிதாவாகிய அன்பின் ஆண்டவரே, எங்களது வாழ்நாள் முழுவதும் உமது கிருபையால் எங்களை பராமரித்தவரை,
இந்த நேரத்தில் எங்களை சிஎஸ்ஐ நல்மீட்பர் திருச்சபையிலே எங்களை கூட்டி சேர்த்து உமது அன்புள்ள தயவுக்காக உம்மை போற்றுகிறோம். இறைமக்கள் பின்வாங்கி சொல்லுவோம். உமது பரிசுத்த நாமத்தை புகழுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை மீட்டு கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு உன்னத அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாகவும் பாத்திரவான்களாகவும் மாற்றியதற்காகவும் உமது தூய ஆவியானவரின் ஐக்கியத்தை தந்தளியதற்காகவும் உமது திருச்சபையின் சாட்சிகளாக எங்களை அழைத்ததற்காகவும் பின்வாங்கி சொல்லுவோம். உமது பரிசுத்த நாமத்தை புகழுகிறோம் ஆண்டவரே. இருளில் எங்களுக்கு ஒளியாகவும் துன்பத்திலும் சோதனையிலும் எங்களை பலப்படுத்தும் கண்மலையாகவும் எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாகவும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு போதுமான ஆண்டவராகவும் இருந்ததற்காகவும் இருக்க போவதற்காகவும் இருந்து வருவதற்காகவும் உமது நீடிய பொறுமைக்காகவும் நிறைவான பேர் அருளுக்காகவும் பின்வாங்கி சொல்லுவோம். உமது பரிசுத்த நாமத்தை புகழுகிறோம் ஆண்டவரே. பாவ அறிக்கை. நம்மை நாமே வஞ்சித்து அவரது பிரசன்னத்தை இழந்து போகாதபடி நமது பாவங்களை ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சபையார் உட்காருங்கள், ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு ஜெபக்குரிய பிறகு பாவரிக்கு ஜெபத்திற்கு பிறகு நான் சொல்லுவதை பின்வாங்கி சொல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எங்கள் பிதாவாகிய தேவனே, நேசகுமாரனில் எங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியை காண்பித்தீரே. நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள மந்தமாய் இருந்ததையும் அவரை பின்பற்ற விரும்பாததையும் சிலுவை சுமக்க தயங்கியதையும் வெட்கத்துடனே அறிக்கையிடுகிறோம். பின்வாங்கி சொல்லுவோம். எங்களை கிறங்கி எங்களை மன்னித்தருளும் தயவுள்ள ஆண்டவரே. உம்மை வழிபடுவதில் எங்கள் குறைபாட்டையும் திருவுறவையும் திருவருட்சாதனங்களை நாங்கள் அசட்டை செய்ததையும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் இருப்பதில் எங்கள் தயக்கத்தையும் உமக்கு பணியாற்றுவதில் எங்கள் பொறுப்பை ஏற்க மறுப்பதையும் நீர் தந்துள்ள வரங்களை அரைகுறையாக பயன்படுத்தியதையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கி பின்வாங்கி சொல்லுவோம். எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்தருளும் தயவுள்ள ஆண்டவரே. சகலவிதமான அன்பு தாழ்ச்சியையும் தகுந்த யோசனையின்றி பிறரை குற்றப்படுத்தி தீர்ப்பு செய்ததையும் மற்றவரை மனப்பூர்வமாய் மன்னியாததையும் ஒப்புரவை நாடுவதில் தயங்கியதையும் எங்கள் அயலாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு உதவி செய்யாதையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. பின்வாங்கி சொல்லுவோம். எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்தருளும் தயவுள்ள ஆண்டவரே. கடவுளே, உமது கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி எங்கள் மீறுதல்கள் நீங்க எங்களை சுத்திகரியும். எங்கள் அக்கிரமம் நீங்க எங்களை முற்றிலும் கழுவி எங்களை பாவம் வரை சுத்திகரியும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே கொடும். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். உண்மை நமக்குள் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தவரே, நாங்கள் பூரண விசுவாசத்துடன் உம்மண்டை சேர்ந்து நித்திய உடன்படிக்கையில் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமேன். சபையார் உட்காருங்கள். 138ஆம் சங்கீதத்தை அனைவரும் சேர்ந்து பிடிப்போம். 138ஆம் சங்கீதத்தை அனைவரும் சேர்ந்து படிப்போம். உறுதியத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது தூய ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவன் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழிவிடாதிருப்பீராக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை பகுதியை அனைவரும் இணைந்து படிப்போம். எரேமியா 31 வசனங்கள் 31 தொடங்கி 33 வசனங்கள் வரை அனைவரும் சேர்ந்து சத்தமாக படிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவளோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவளுக்கு நியாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சபையார் உட்காருங்கள். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 22 உள்ள பகுதியை படிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 28 வசனங்கள் 10 தொடங்கி 22 வரை. யாக்கோபு பெயர்சபாய் விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தோளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். யாக்கோபு பயந்து, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து
அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை ஊற்றி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க உடையையும் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோടെ திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசன பகுதியை அனைவரும் இணைந்து படிப்போம். யோவான் 14 வசனங்கள் 16 தொடங்கி 18 வரை அனைவரும் இணைந்து படிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் தாமே திருவார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே 258வது பாமாலையை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியும் என்ற பாமாலையை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து காணிக்கை சேகரிக்கப்படும். 258வது பாமாலை. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்க பரமானந்தமே. மாநிலமே சாந்தமுள்ள மாந்தர்க்கு சந்தோஷமிகுவே, கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீவிரே நன்மையோ கண்டடைந்தோ சொல்ல முடியும். இயேசுவின் அன்பை உணர்ந்து மெய்பக்தர் அறிவார். அவ்வன்பின் ஆழமளந்து மற்றோர் எப்போதும்
நித்திய காலமோ நீரெங்கள் மாட்சி. கூடி வந்திருக்கிற இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசையும் அருளும் நம்முடன் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ளாக உட்கார்ந்திருப்பது, ஆண்டவரை போற்றி புகழ்வது, ஆண்டவருடைய அருள்வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை வைத்து விலையேற பெற்று அன்பினாலும் பாசத்தினாலும் மாத்திரம்தான் நாம் இன்றைக்கு உயிருள்ள தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டை நாம் ஒரு விசை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனையோ வழிகள், எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ பல எதிர்மறையான காரியங்கள். ஒருவேளை திருச்சபை வாழ்வை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மார்ச் மாதம் கடைசி வாரம் தொடங்கி ஆகஸ்ட் கடைசி வாரம் வரைக்கும் நாம் வழிபாட்டிலே பங்கெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தோம். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டார், நம்முடைய உள்ளத்தின் பாரத்தை அறிந்தார். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய தமிழக அரசாங்கம் திருச்சபையை திறப்பதற்குரிய வாய்ப்பை கொடுக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்த நேரங்கள். எத்தனை பேர் அந்த சிந்தனையோடு கிடந்து சொல்லி நான் அறியேன். ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவராகியிருக்கிறார். ஒருவேளை இன்றைய நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சில மாநிலங்களிலே இரவு 10 மணி தொடங்கி காலை 6 மணி வரைக்கும் அங்கே முழுவதுமாக லாக்டவுன் செய்கிற நிலை. இப்படிப்பட்ட சுயாதீனமற்ற நிலையிலே கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கிறோம். அங்கே அடிமைத்தன வாழ்வு, சிறையிருப்பின் வாழ்வு. இந்த வீட்டு சிறைன்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வீட்டு சிறைகளே அடைத்து வைத்தல் என்று சொல்லுகிற செய்தியை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நாம் வீட்டு நிலையிலே அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஒருவேளை ஒருவரை சந்திக்க முடியாத ஒரு சூழல், ஒருவரையொருவர் அங்கே பார்த்து பேச முடியாத ஒரு சூழல், ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் சுயாதீனமாக சுயமாக சென்று வர முடியாத ஒரு சூழல். அந்நியப்படுத்தப்பட்டோம். நான் வருகின்ற பாதையெல்லாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது எந்தெந்த இடத்திலே அங்கே நம்மை தடுத்து நிறுத்தினார்கள், எந்தெந்த இடத்துல கேள்விகள் எழுப்பினார்கள். எங்கே போகிறீர்கள்? இது நம்முடைய மாநிலம், நம்முடைய மாவட்டம், நம்முடைய ஊர். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அங்கே அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். ஆனால் இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே திறந்த வாசலை கொடுத்தார். ஒரு சமூக இடைவெளியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பெர்க்மான்ஸ் பாடவர் கடந்து வந்த பாதை என கண்ணீரோடு கூட திரும்பி பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கடந்த ஆண்டிலே கண்ணின் கருமுனையைப் போல பாதுகாத்தார். நம்முடைய திருச்சபையில் ஒரு சில இழப்புகள், ஒருவேளை நமக்கு பிரியமான இழப்புகள் ஒருபுறம், நமக்கு தெரிந்த நண்பர்கள் இழப்பு ஒருபுறம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்து, நமக்கு ஆற்றல் கொடுத்து, சுகத்தோடு கூட பலத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக கடந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த ஆண்டினுடைய வாக்குறுதி வசனத்தை நான் தெரிந்து கொண்ட பொழுது
அங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிற வசனத்தை தெரிந்தெடுத்தேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியின் வார்த்தைகளைத்தான் இந்த 2021ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் கைவிடாத ஆண்டவராக, கரம் பிடித்து நடத்தக்கூடிய ஆண்டவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய பலத்தோடு கூட நம்மை வழிநடத்த போகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக ஒரு சில வினாடிகள் காத்திருக்கிற ராஜா, இந்த புதிய ஆண்டு வழிபாட்டுக்கு வந்தது நல்லது என்று காண உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய வாழ்வை வழங்கக்கூடிய வார்த்தை சோர்ந்து போன உள்ளத்திற்கு, கலங்கி போன உள்ளத்திற்கு, தடுமாறுகிற உள்ளத்திற்கு நீர் ஊன்றுகோலாக உடைய வார்த்தையை கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் பேரு அருளினாலும் உடைய சமூகத்திற்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிற ராஜா, எத்தனையோ பேருக்கு ஆசையுண்டு, எத்தனையோ பேருக்கு வாஞ்சையுண்டு. ஆனால் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது 10 வயது கீழானவர்கள், 65 வயதுக்கு மேலானவர்கள் அங்கே பங்கு பெறக்கூடாது என்கிற நிலையிலே இருக்கிற ராஜா. ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊரடங்கை ஆண்டவரை மத்திய அரசாங்கம் நீட்டித்திருக்கிறது ராஜா. இந்த நிலை மாற நாங்கள் யாரிடத்திலே போக முடியும்? விஞ்ஞானிகள் தடுப்பூசியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற சூழல், இந்த மாதிரி சரியாக பயன்பாட்டுக்கு வர முடியாத நிலையிலே இருக்கின்ற நிலையை நாங்கள் காண்கிற ராஜா. வாழ்வு கொடுத்திருக்கிற ஆண்டவர் நீர் சுவாமி, வாழ்வாதாரமாய் இருக்கிற ஆண்டவர் நீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரனின் கண்கள் எஜமானியும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருப்பா போல எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, உள்ளத்தின் பாரத்தோடு கூட ஆண்டவர், உள்ளத்தின் ஏக்கத்தோடு கூட நம்முடைய முகத்தை பார்க்கிற ராஜா. முகத்தை பார்த்த பிள்ளையுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உம்மை நோக்கி பார்த்த பிள்ளையுடைய வாழ்வு புது வாழ்வு பெற்றது ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர் ராஜா. இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் கரம் பிடித்து நடத்தும்படியாக எங்களை ஆண்டவரே உம்முடைய மாறாத அன்பினாலே வழிநடத்தும்படியாக வேண்டி நிற்கிற ராஜா. உதவி செய்யும், வழிநடத்தும், கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல் அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், குறிப்பாக நம்முடைய கோவை திருமணத்திலேயே முதல் பேராயர் அப்பாசாமி ஐயா அவர்கள் அங்கே சாது சுந்தர் சிங் அவருடைய உரைகளை அவர் என்ன செய்திருக்கிறார், புத்தகமாக அங்கே கொடுத்திருக்கிறார். அங்கே அவரது சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது சாது சுந்தர் அவர் கேட்ட காரியங்கள், குறிப்பாக லண்டன் பட்டணத்திலே அப்பாசாமி பேராயர் அவர்களும் சாது சுந்தர் சிங் அவர்களும் உரையாடின காரியங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது, சாது சுந்தர் சிங் அநேக முறை கைவிடப்பட்ட ஒரு சூழல், அநேக முறை ஆதரவற்ற ஒரு சூழல், அநேக முறை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல். குறிப்பாக அவருடைய திருப்பணிகள் நேபாள் தேசத்தை, குறிப்பாக இமயமலையை சார்ந்த பகுதிகள், திபெத் போன்ற பகுதிகள், அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது
ஒரு சமயத்திலே அவர் மாலை பொழுதிலே ஒரு கிராமத்திலே ஆண்டுடைய செய்தியை சொல்லும்படியாக கடந்து போகிறார். அவர் நான் ஆண்டுடைய செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னவுடனே அந்த கிராமத்து மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலையிலே அவர் அந்த மக்களை பார்த்து பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். அங்கே இந்த வழியாக நீங்கள் சென்றால் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது, நீங்கள் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லி இங்கே சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த மக்கள் சொல்லிய அந்த பாதையிலே அவர் சென்று கொண்டே இருந்தார். கடைசியிலே ஒரு ஆற்றை கண்டார். கிராமத்தை பார்க்கவில்லை, ஆற்றை கண்டார். நடுஇரவு நேரத்திலே அங்கே பார்க்கிறோம், அவர் எப்பொழுதுமே ஒரு சாதாரண சால்வையை போட்டிருப்பார். கடும் குளிர் ஒரு புறம், உடல் பலவீனம் ஒரு புறம். அவர் பெரும்பாலும் உணவு அருந்துவது கிடையாது, மக்கள் கொடுக்கிற உணவை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட உடல் பலவீனம் ஒரு புறம், அந்த மக்கள் சொல்லி கொஞ்சம் தூரம் தான் என்று சொல்லி நம்பி போன ஒரு சூழல் அங்கே பார்க்கிறோம். சோர்ந்து போன நிலை. அந்த ஆற்றங்கரையிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டார். ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி வந்தேன், உம்முடைய அருள்வார்த்தையைத்தான் சொல்ல வந்தேன். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு தவறான திசையை காட்டிவிட்டார்கள். நான் நிர்கதியாய் இந்த ஆற்றங்கரையிலே இருக்கிறேன், கடும் குளிர், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட அந்த நடுஇரவு நேரத்தில் அவர் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அக்கறையிலே ஒரு மனிதன் தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். சாது சுந்தர் பார்த்து அந்த குளிர் காய்ந்த நண்பர் சொல்றார், நீ அங்கேயே இருங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு பதில் சொல்லுகிறார். சாது சுந்தர் சிங் இந்த நடுஇரவு நேரத்திலே அக்கறையிலே ஒரு மனிதன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். அந்த மனிதன் அந்த ஆற்றை கடந்து வந்தார். சாது சுந்தர் சிங் பார்த்து சொன்னார், என் தோளின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், என்னை கெட்டியாய் என்னை திடமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சாது சுந்தர் சிங் அந்த வந்த நபருடைய தோளின் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்கிறார். அங்கே ஆற்றை கடந்து போகிறார். கடந்து போய் சாது சுந்தர் சிங்கை அந்த நபர் இறக்கி விட்டார். சாது சுந்தர் சிங் அவர் நன்றி சொல்வதற்காக திரும்பினார், காணவில்லை. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் கண்ணீரோடு கூட சொன்னார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவரே தானாகவே என்னை தேடி வந்து என்ன செய்தார், என்னை அக்கறைப்படுத்தினார் என்று சொல்லி பதிவு செய்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் படித்து பார்த்தால் தெரியும். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல். ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை, ஆண்டவரை அனாதையாய் விடவில்லை, ஆண்டவரை திக்கற்றவராய் விடவில்லை. ஆண்டவர் அவரோடு கூடியிருந்தார். அநேக மக்களை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்தார். அவர் இந்தியாவினுடைய திருத்தூதவராக அழைக்கப்பட்டார். அதே போல சீடர்களும் ஆண்டவர் தன்னுடைய உடன் ஊழியர்களோடு கூட தன்னுடைய கடைசி கால வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். நான் சிலுவை பாடுகளுக்கு நேராய் கடந்து போகிறேன், இந்த மத தலைவர்கள் என்னை சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக ஆண்டவர் அவளை விட்டு கடந்து போகிற சூழ்நிலையிலே தான் இந்த பகுதியை சொல்லுகிறார். ஒருவேளை சீடர்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஒருவேளை நான் உங்களை விட்டு கடந்து போனாலும் தூய ஆவியானவராக உங்கள் மத்தியிலே இருப்பேன். ஒருவேளை உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் நான் சரீரத்தோடு கூட உடலோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பேன் என்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் பகிர்ந்து கொண்டார். ஆனால் சீடர்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீடர்கள் கலங்கினார்கள்.
சோர்ந்து போனார்கள். ஆண்டவர் இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இல்லாத சூழல் நாம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆண்டவருக்காய் வாழ்கின்ற வாழ்க்கையை நடத்து போகிறோம் என்று சொல்லி கலங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சொல்லப்பட்ட வார்த்தை தான், நான் உங்களை அனாதைகளாய் விடவில்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடவில்லை. அதே ஆண்டவர் தான் கடந்த ஆண்டிலே எத்தனையோ பாதிப்புகள் கடந்து வந்தது. குறிப்பாக உலகத்திலே பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு இழந்தார்கள். பொருளாதாரத்திலே நலிவு வந்தது. நம்முடைய ஒரு சில மாநிலங்களிலே அரசாங்கத்திலே பணி செய்கின்ற பணியாளர்களுடைய சம்பளங்கள் குறைக்கப்பட்டது. அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்களை தவிர நம்முடைய தமிழக அரசாங்கத்திலே பணி செய்கின்ற பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். ஒருவேளை நம்முடைய தமிழகம் ஏன் அரசாங்க ஊழியர்களை கை வைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு சிலர் சொல்றாங்க, தேர்தல் வருவதனாலே அரசாங்க பணியாளர்களை கை வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அவர் எதிர்மறையாய் கடந்து போய் விடுவார்கள். ஆகவே தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய ஊதியத்திலே கை வைப்போம் என்று சொல்லுவதாய் சொல்லுகிறார்கள். ஆந்திராவில் விதமாத்தான் செய்தார்கள். இப்படிப்பட்டதான ஏற்ற தாழ்வுகள், ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதவராய் இருந்தார். அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை பராமரிக்கிற ஏதாவது ஒரு வழியை திறந்து கொடுத்தார். ஏதாவது ஒரு வழியை போஷிப்பதற்காக அங்கே பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுத்தார். உண்ண உணவை கொடுத்தார், உடுக்க உடையை கொடுத்தார், இருப்பிடத்தை கொடுத்தார். உலகத்திலே வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்க தேசம், அந்த அமெரிக்க தேசத்தை புள்ளி விவரம் சொல்லுகிறது, வீடற்ற பிள்ளைகள், தெருவிலே படுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பு இழந்த பிள்ளைகள் லட்சக்கணக்கான பேர் என்ன செய்வதென்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற நிலை. நமக்கு அந்த செய்திகளால் சொல்லப்படுவதில்லை. உலகத்திற்கே மிஷனரிகள் அனுப்பிய இங்கிலாந்து தேசம், உலகத்திலே யார் எல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ஜெர்மன் தேசம் இன்றைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடவில்லை, புத்தாண்டை கொண்டாடவில்லை. மக்கள் எல்லாம் இல்லங்களிலே இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவருக்காய் ஆராதிக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை அனாதைகளாய் விட மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையை, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையை, தேர்தல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து. நம்பிக்கை இழந்து போன பிள்ளை நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. நொறுங்கி போன உள்ளத்திற்கு, உடைந்து போன உள்ளத்திற்கு காயம் கட்டுகிற மருந்தாக ஆண்டவருடைய வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் 2021 ஆண்டு நம்மோடு கூட நம்மை கைவிடாத ஆண்டவராக, திக்கற்ற பிள்ளைகளாக விடாமல் நம்மை ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அது ஒரு மறைபொருள். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து நாம் கடந்து செல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு புத்தாண்டிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களோடு கூட இருக்கிற என்கிற வாக்கு தத்தத்தை நாம் படித்தோம். ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது என்று சொன்னோம். ஆனால் கிருபையின் ஆண்டு என்று சொல்லி ஜெபித்தோம், இரக்கத்தின் ஆண்டு என்று சொல்லி ஜெபித்தோம். ஆனால் அவை எல்லாம் எதிர்மறையாய் கடந்து போனது. ஆனால் ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, நம்மோடு கூட இருந்தார். 2020 ஆண்டு கடைசி நேரம் வரைக்கும்
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் கடைபிடித்தார். இந்த புதிய ஆண்டை பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அழகிய ஒரு சம்பவத்தை நாம் படித்தோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே இந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரி செய்த துரோகத்தினாலே என்ன செய்கிறார்? தன்னுடைய உயிரை தப்புவித்துக் கொள்வதற்காக தன்னுடைய தாய்மாமன் வீட்டை நோக்கி கடந்து போகிற சூழலை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு ஏசாவை நேசித்தார், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே பார்க்கிறோம், சேஷ்டபுத்திர பாகத்தை கூழுக்காக ஏசா விற்று போட்டார் யாக்கோபிடத்தில். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏசா என்ன செய்த? வேட்டையாட கடந்து போனார். ஆனால் ரெபேக்காள் தன்னுடைய மகனை அழைத்து அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதன்படியே செய்தார் யாக்கோபு. அங்கே ஏசா கடந்து வந்து நல்ல அழகிய உணவை தயாரித்து தன்னுடைய அப்பாவிடத்தில் கொண்டு போனார். ஈசாக்கு கலங்கி போனார். உனக்கு முன்னாலே ஒருவர் வந்தானே, அவன் யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே தடுமாறி போனார். அப்படிப்பட்ட நிலையிலே ஏசாயினுடைய சகோதரனின் பழுங்கு வாங்குவேன் சொல்கிற வார்த்தை ரெபேக்காள் கேட்டார். அந்த கேட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மகனை அழைத்து, நீ இருந்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னை நான் இழக்கக்கூடும் என்று சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு சூழல். அப்படிப்பட்ட நிலையில்தான் யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய தாய்மாவன் பதான் ஆறாமில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்மாவன் வீட்டுக்கு கடந்து போகிறார். அந்த கடந்து போகிற சூழ்நிலையிலே இரவு நேரம் கடந்து வந்தது. அந்த வனாந்தரத்திலே தனியொரு நபராக இருக்கிறார். தனியொரு நபராக இருந்து என்ன செய்கிறார்? அங்கே கலங்குகிற தேய்க்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாக்கோபு கூட இருந்து என்ன செய்கிறார்? அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை, உள்ளத்தின் சிந்தனைகளை எண்ணங்களில் மாற்றுகிற வார்த்தையை சொல்லுகிறார். கைவிடப்பட்ட ஒரு சூழல், ஆதரவற்ற ஒரு சூழல், நடுஇரவு நேரம். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே யாக்கோபோடு இடைப்படுகிறார். யாக்கோபே, நீ தனியாக இல்லை, நீ திக்கற்றவனாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் யாக்கோபோடு கூட இடைப்படுகிறார். படிப்போம் 13ஆம் வசனத்தை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த கனவிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன் தகப்பனாகிய உன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் நான். அப்படிப்பட்ட நிலையிலே நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை நான் கொடுப்பேன். அங்கே யாக்கோபுடைய எண்ணங்கள் வேறு, யாக்கோபுடைய சிந்தனைகள் வேறு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நீ தனியாக படுத்திருக்கிறாயே, இந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை சுற்றிலும் இருக்கேன். நான் உன்னுடைய தாத்தாவுடைய ஆண்டவர், உன் அப்பாவுடைய ஆண்டவர், உன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வாக்கு கொடுக்கிறார். அங்கே 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாம் நம்பினவர்கள் கைவிடலாம், நாம் யாரையெல்லாம் மேலானவர்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் கைவிடலாம். ஆனால் நம்மை கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்றார், நமக்கு போதிக்கின்ற ஆண்டவர் அவர், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் அவர். இந்த புதிய ஆண்டிலே நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை போதித்து இந்த வழியிலே செல் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன், நான் சொன்ன வார்த்தையை நான் செய்வேன், இந்த வார்த்தைகளை சொன்ன நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்திலே நான் உன்னை காத்து வழி நடத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை காத்து நடத்துவேன்.
நம்மை காக்கின்ற ஆண்டவர். 121ஆம் சங்கத்தில் படிக்கிறோம், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அங்கே பார்க்கிறோம், பகலிலே ஏற்படுகின்ற சூழல், இரவிலே ஏற்படுகிற சூழல், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மோடு கூட இருக்கிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அந்த யாக்கோபோடு இடைப்பட்ட அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டேன், நான் உங்களை அநாதைகளாய் விட மாட்டேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். இவ்விதமான சீரை பெற்ற மக்கள் நாம் பாக்கியவான்கள். இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் நாம் கொடுத்து வைத்தவர்கள், நாம் பேறு பெற்றவர்கள். நம்முடைய கைவிடாத ஆண்டவர் 2021ஆம் ஆண்டிலே நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை படிப்போம். உபாகமம் 10, 17, 18 வசனங்களை படிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயாக்கிரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் பரிதானம் வாங்குபவர் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவருக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். ஆண்டவர் மோசையோடு கூட சொன்ன வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான ஆண்டவர். அவர் பாகுபாடு பார்க்காத ஆண்டவர், பாகுபாடு பார்க்காத ஆண்டவர் அவர். ஆகவே இந்த ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள், தன்னுடைய கணவரை இழந்த பிள்ளைகள், இவள் நியாயம் செய்யக்கூடிய ஆண்டவராக, அவள் அன்பு செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை பதிவு செய்கிறார். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக, ஆதரவற்ற பிள்ளை தாயாக, ஆதரவற்ற பிள்ளை நண்பராக இருக்கக்கூடிய ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர். அதை யோபு சொல்லுவார். யோபுடைய கடிதத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாயிருந்தேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்டவனாயிருந்தேன், நான் தாயாக இருந்தேன் என்று சொல்லி போஷிக்கக்கூடியவராக இருந்தேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நம்மை போஷிக்கின்ற, அன்பு செய்கின்ற ஆண்டவராக, அரவணைக்கக்கூடிய ஆண்டவராக, நீதி செய்கின்ற ஆண்டவராக, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், உண்ண உணவை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வார்த்தையாக, நம்முடைய கவலையை மாற்றக்கூடிய வார்த்தையாக ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. சங்கீத அழகா சொல்லுவார், நம்முடைய வேதம் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துகின்ற வார்த்தை. அதைத்தான் சீடரிடத்திலே ஆண்டவர் சொன்னார். அதே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கும் சொல்லுகிறது, உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கக்கூடிய அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களிலே நாம் படிக்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சாலமோனோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தையை நாம் படிப்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை படிப்போம். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் தகப்பனாகிய
உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அளவ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளின்படி நடந்து அந்த வார்த்தைகளை கை கொண்டு நிறைவேற்றுகின்ற பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன். உன்னை மாத்திரமல்ல, நீ சார்ந்திருக்கிற இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் நான் கைவிடாமல் இருப்பேன். நம்மை பார்த்து அதே ஆண்டவர் தான் சொல்றார், நான் கைவிடாமல் இருப்பேன். எப்பொழுது கைவிடாது இருப்பார் ஆண்டவர்? அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்படைத்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவார். அதே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன அதே மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுவார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், ஆண்டவருக்கு முன்பாய் போகிறார், உன்னோடு கூட இருக்கிறார், அவனை கைவிடாத ஆண்டவர் என்று சொல்லுவார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் யோசுவாவை கூட முதல் அதிகாரத்திலே சொல்லுவார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் திக்கற்றவளாய் விட மாட்டேன், கைவிட மாட்டேன், கரம் பிடித்து நடத்துகின்ற ஆண்டவராக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு சொன்ன அதே வார்த்தை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நான் உங்களை கைவிடாமல் இருப்பேன், உங்களை ஆதரவற்றலாய் விட மாட்டேன், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். அதைத்தான் எரேமியாவில் நாம் படித்தோம், இணைந்து படித்தோம். நீங்கள் என்னை மறந்து போனீர்கள், என்னை விட்டு விலகி போனீர்கள், ஆனாலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கொடுத்தார். என்னை விட்டு மறந்து போன நாட்களை நான் நினைத்தனை தண்டிக்க மாட்டேன், நான் மன்னித்தனை செய்வேன், உங்களை என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நான் உங்களை ஆண்டவராய் இருப்பேன் என்று சொல்லி எரேமியாவின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் சோர்ந்து போன உள்ளத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 11:28 விதமாய் படிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன், சூழ்நிலைகளை மாற்றுவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அடியானாகிய பவுல் அடிகளார் என்ன செய்கிறார்? தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அந்த அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது 2 தீமோத்தேயுவை நாம் படிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம், பவுல் அடிகளார் தன் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். படிப்போம், 16ஆம் வசனத்தை படிப்போம், 16, 17 படிப்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையும் என்னை ரட்சித்தார், தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அங்கே பார்க்கிறோம், ரோம ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு சூழல், நீரோமன்னனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு சூழல். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அங்கே பவுலடிகளார் தன்னுடைய சாட்சியை சொல்றார். நான் அங்கே பார்க்கின்ற பொழுது விசாரிப்பு மன்றத்தில் நிற்கிறேன். நான் என்னோடு கூட பயணத்தவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், நிர்கதியாக நின்றேன், நிராயுதபாணியாய் இருந்தேன்.
தீமோத்தேயுவே, இப்படிப்பட்ட சூழலில் தான் நான் இருந்தேன். ஆனால் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆனால் அழைத்த ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்றார். என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்றார். அவர் என்ன செய்தார்? துணையாக நின்று நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு எனக்கு ஆற்றல் கொடுத்தார். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஜீவனுள்ள வார்த்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை பயன்படுத்தினார். எனக்கு விரோதமாய் சிங்கத்தை போல எழும்பின மக்கள் மத்தியில இருந்து என்னை பாதுகாத்தார். சிங்கத்தை போல ஆற்றல் உள்ள மக்கள் மத்தியில இருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் எல்லாவற்றும் என்னை ரட்சித்தார். அங்கே பார்க்க பவுல் அடிகளார் சொல்லுகிற காரியம் என்ன? நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இந்த புதிய ஆண்டிலே ஒருவேளை நாம் யார் யார் நம்பி இருக்கிறோமோ அவள் ஒரு நாள் கைவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை ஒரு நாள் கைவிட மாட்டான். அன்புகள் மாறுகிற ஒரு சூழல், அன்பு மாறுகிற சூழல் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்ய? நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவராக, அரவணைக்கக்கூடிய ஆண்டவராக, நம்மை பெயர் சொல்லி அழைத்து, மகனே நீ அனாதை இல்லை, மகனே நீ திக்கற்றவனாய் இல்லை, மகளே நீ திக்கற்றவளாய் இல்லை, நீ ஆதரவற்றவளாய் இல்லை, கைவிடப்பட்ட நிலையிலே இல்லை, நான் உன்னை கைவிடாத ஆண்டவர் நான், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக, கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில கடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் அணைத்து செல்கின்ற ஆண்டவராக, பாசத்தாலும் நேசத்தாலும் இடைகட்டுகிற ஆண்டவராக எங்களுக்கு இருக்கிற நன்றி சொல்ல சுவாமி. ஆண்டவரே, நீ எங்களோடு கூடியிருந்து ஆண்டவரே சாது சுந்தர் சிங்கை தோளிலே சுமந்து போன ஆண்டவர், நாங்களும் தடுமாறுகிற வேளையில், கலங்கி போகின்ற வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை தோளிலே சுமந்து கார வைத்து எங்களை ஆண்டவரே வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடி நன்றி சொல்ல சுவாமி. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ராஜா. எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அன்பு செய்கின்ற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி சொல்ல சுவாமி. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு நாங்கள் முதல் பாடலே பாடினோம். புதிய வருஷத்தை நன்மையால் ஆராதிக்க இந்த ஆண்டு எங்களுக்கு கிருபையின் ஆண்டாக, இந்த ஆண்டு நெருங்கி மோடு கூட வாழ்கின்ற ஆண்டாக, இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே கிட்டி சேர்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பாடின ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க உதவி. இந்த ஆண்டிலே யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு கூட இந்த வேலையை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த காரியம் நிறைவேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவருடைய ஒவ்வொரு நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக, அவருடைய வாழ்க்கை செழிப்புடனும் வளமுடன் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிற ராஜா. என்னை கரம் பிடித்து நடத்தும் கர்த்தர் நீர் அல்லவா. நாங்கள் உடைய கரத்தை பிடித்து நடப்போம் என்று சொன்னால் சமயத்திற்கு ஏற்றபடி எங்களுடைய கரத்தை விட்டு எடுத்து விடுவோம் ராஜா. ஆனால் நீர் எங்களுக்கு கரத்தை பிடித்து நடத்தவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் ஏற்றத்தாழ்கள் வந்தாலும் எங்களை தூக்கி சுமந்து செல்கிற நீர் ஆண்டவர் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு புதிய ஆண்டிலே தந்து வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாக ஏறெடுப்போம். நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக
பயபக்தியாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவில் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்த நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமார் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவோடு குமார் தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஒரே தோர்மாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இவ்விதமான விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 303வது கீர்த்தனையை பாடுவோம். அந்த கீர்த்தனையை பாடுகின்ற பொழுது கவர் காணிக்கை, அங்கே பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும். கவர் காணிக்கையும் பொதுவான காணிக்கையும் சேகரிக்கப்படும். கவர் காணிக்கையை தட்டிலே வந்து பெறுவார்கள். பொதுவான காணிக்கையை காணிக்கை பையின் மூலமாய் சேகரிப்பார்கள். 303வது பாடல். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடும். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நியமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய். நன்மையாலுன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையாலுன் வாயை உன் வயது கழுகை போல் பழங்கொண்டு உன் வயது
அது கழுகை போல் பலங்குண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவரருள் சாமீபயமுள்ளவர் மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே என்னிலுள் பாவம் அகன்று தூரமே என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இரங்காலும் தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் அவரோடு தங்கினார் எந்த வேலையும் அவரோடு தங்கினார் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இறைமக்கள் அமருங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் வரிசையாக வந்து ஒருவேளை பெரிய வாக்குறுதி அட்டை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் அதை எடுத்து செல்லலாம். அதற்கு பிறகு நீங்கள் உடன்படிக்கை ஜெபம் அந்த அட்டை வாக்குறுதி அந்த சிறிய வாக்குறுதி பிராமிஸ் கார்டு அதை நீங்கள் வரிசையாக எடுத்து செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவர் கொண்டுதான் பிறகு நீங்கள் வழிபாடு முடிந்தவுடன் நீங்கள் மற்றதை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கொடுத்தீருமையும் எனக்காக துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. வல்லபான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே ஸ்தோத்திரம்
துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே. எம்மரையெல்லாம் ஈந்தீரே எம்மரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரேம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயொணம்புகள் தாக்கதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரணுகாதும் மறைவினிலே தீரணுகாதும் மறைவினிலே. தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் தூய தூய தேவனே மேராஜாவே எங்கள் நாதனே. பாயம் நீக்கும் துணையாவும் மானீரே. சரணம் சரணம் சரணம். சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பாருதல் தரும் வேந்தனே இன்னல் துன்பம் நீங்கும் அருள்நாதனே. ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரை பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே. சரணம் சரணம்
இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சேத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சேத்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே. சொந்தமாக என்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இப்பொழுதம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் மேன்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் மேன்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய மக்களோடு செய்த உடன்படிக்கையில் நம்முடைய பங்கை முழு உள்ளத்துடன் புதுப்பித்து கிறிஸ்துவின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவே நமது ஊழியத்தையும் அதற்குரிய இடத்தையும் தீர்மானிக்க வேண்டும் என்று, முடிவில் அவரே நமது ஊழியத்திற்கு தகுந்த சன்மானமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் மனநிறைவுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே அவருடைய நுகத்தை சுமப்பதின் கருத்தாகும். கிறிஸ்துவுக்காக நாம் செய்ய வேண்டிய
ஊழியங்கள் பல. அவற்றில் சில எளிதானவை, சில கடினமானவை, சில கண்ணியமானவை, வேறு சில நிந்தையை தரக்கூடியவை. சில நமது இயற்கை விருப்பங்களுக்கும் இவ்வுலக நாட்டங்களுக்கும் பொருத்தமானவை, வேறு சில இவ்விரண்டிற்கும் மாறானவை. சில ஊழியங்களின் மூலம் நாம் நம்மையும் கிறிஸ்துவையும் திருப்தி செய்யக்கூடும். இன்ன சில ஊழியங்களில் நம்மை வெறுத்தால் ஒழிய கிறிஸ்துவை மகிழ்விக்க முடியாது. எனினும் நம்மை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் உண்டு. ஆகையால் கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடையதாக்குவோம், நமக்கு சொந்தமாக்குவோம். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமையினால் ஒரு பொழுதும் பின்வாங்காதிருப்ப தீர்மானிப்போம். இவ்விதம் ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையையும் வாக்குறுதிகளை நம்பி முழங்காலை நின்று தாழ்மையாக நம்மை அவருக்கு அர்ப்பணம் செய்வோம். அன்பானவர்களே, நீங்கள் இந்த உடன்படிக்கை ஜெபத்தை எடுத்திருப்பீர்கள். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே இந்த உடன்படிக்கை ஜெபம் இருக்கும், அதை எடுத்திருக்கிறீர்கள். ஆக அனைவரும் எழுந்து நிற்போம். பயபக்தியுடன் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். அனைவரும் இணைந்து நாம் பயபக்தியோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையுடன் உமது உடன்படிக்கை நாங்கள் பங்காளிகள் ஆகும்படிக்கு எங்களை அழைத்தவரே, நான் எனக்கல்ல உமக்கே சொந்தம். உமக்கு சித்தமானதை செய்யவும் உமக்கு சித்தமானவர்கள் இருக்கவும், நற்செய்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ, உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ, உயர்த்தப்படவோ, தாழ்த்தப்படவோ, நிரப்பப்படவோ, வெறுமையாக்கப்படவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியையும் உமது தீர்மானத்தின்படியையும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூர்ணராக மனமுவந்து படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள். பூலோகத்தில் நான் புதுப்பித்த உந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் முத்தரிக்கப்படுவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சபையார் உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். இரண்டாவது சாந்தியா மன்றாடு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபக்குறிக்கு பிறகு கர்த்தாவே கிருபையா என்று சொல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் செய்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் ஆண்டுடைய பரிசுத்த சபையின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்கள், மற்றெல்லா ஊழியக்காரர், குறிப்பாக நம்முடைய தலைமை பேராயர், நம்முடைய பேராயர் அம்மா நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மந்திரிகள், மாநில முதல் மந்திரிகள், மாநில கவர்னர்கள், மாநில அமைச்சர்கள், அரசு அதிகாரப்படுத்த அதிகாரிகள் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தருவில் இருப்போர் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி வரவழைத்துள்ள மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வவள் நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு உடலையும் ஆவியானவர்கள் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலையிலும் மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த அன்புமைக்க சமாதானமும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சபையார் உட்காருங்கள். வழிபாட்டுக்காக நாம் எழுந்து நிற்போம். திருவிருந்து வழிபாட்டுக்கு ஆரம்பமாக கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். 255வது கீர்த்தனை. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரு, பாவக்கேட்டை கூறு. ராபோஜன பந்திதனில் சேரு, சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர்போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இது சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே உடலாய் இருக்கிறோம். கரங்களை கூப்பி ஒருவருக்கொருவர் வாழ்த்தல் சொல்லிக்கொள்ளுங்கள். முதுகுமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேல் நினைவு கூர்ந்து உமது பிள்ளைகளாய் நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தின் திராட்சத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்வோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும்
தூய ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய உமக்கு இயேசுவின் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமொழி ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்கள் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்ல நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிக்கப்பலாம் தீமின்று ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். கிறிஸ்துவின் சரீர ரத்தமாகிய திருவரு சாதனத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அனைவரும் சேர்ந்து முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வலிமுள்ள கடவுளை, பரமபிதாவே, இயேசுகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரமும் இரத்தமாக ஞான ஆகாரத்தால் போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்துமா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இணைந்து பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதானாறு மறுரோகமாகும்படிக்கு எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்தியராஜின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலக கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி நம் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், தூய ஆவியானவருமாகிய சர்வ ஆற்றல் பிரதி ஆண்டுடைய ஆசை நமக்குள்ளே இருந்து எப்பொழுது நம்மோடு கூட நிலைத்திருக்க கடவது. இறைமக்கள் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆமேன். நின்றவனமாக முடிவு பாடலாக 73வது பாடலை பாடுவோம். இயேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை என்ற பாடலை நாம் பாடிய பிறகு கலந்து செல்லுவோம். இயேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை, கிறிஸ்தேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை. மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை. அந்தரவான் தரையும் தருநந்தன், அந்தரவான் தரையும் தருநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை, கிறிஸ்தேசுவே துதிசை நீ மனமே இயேசுவே துதிசை. புத்தாண்டு வழிபாட்டிலே பங்கு பெற்ற இறைமக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி சொல்கிறோம்.
ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.